ஹலோ வேஸ், அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவிக்கு உகந்த நாளாகும். இந்த நாளில் லட்சுமி தேவிக்கு விரதம் இருந்து சிறப்பு பூஜை செய்வதால் மகாலட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைகிறாள். அன்னை லட்சுமி தேவியை மகிழ்விக்க வெள்ளிக்கிழமை செய்யப்படும் சில பரிகாரங்கள் மற்றும் பூஜைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அன்னை மகாலட்சுமியின் அருள் இருந்தால் வாழ்வில் அளவற்ற மகிழ்ச்சியும் வளமும் உண்டாகும். இதில் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கலாம். வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர ஓரையில் உப்பு, அரிசி, தானியங்கள் போன்றவற்றை வாங்கி நிரப்பி வைக்கலாம். இதனால் உணவுக்கு பஞ்சம் ஏற்படாது என்பார்கள். மேலும் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும், கடன் சுமை குறையும். உங்கள் வீட்டில் அன்னை மகாலட்சுமி எப்போதும் வாசம் செய்ய வேண்டுமானால் வெள்ளிக்கிழமை அன்று 5 சிவப்பு மலர்களை கையில் எடுத்து அன்னை லட்சுமியை தியானித்து அந்த மலர்களை பெட்டகத்திலோ அல்லது பணப்பெட்டியிலோ வைக்க பணவரவு அதிகரிக்கும். செய்யக்கூடாத தவறுகள். ஆன்மீகம் என்பது பெண்கள் ஆண்கள் இருவருக்கும் பொதுவான விஷயம்தான். ஆனால் ஒரு வீட்டின் மகாலட்சுமி என்று அழைக்கப்படுபவர் பெண். ஆண்களை விட பெண்களுக்கே அந்த வீட்டின் முன்னேற்றத்தில் அதிக பங்கு இருக்கிறது. இவ்வாறு ஒரு குடும்பத்தின் ஆணிவேரான பெண்களுக்கென்று இருக்கின்ற கடமைகள் பலவாகும். எனவே இவர்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு விஷயங்களின் பாதிப்பும் அவர்களின் குடும்பத்திலே பிரதிபலிப்பு உண்டாக்கும். அவை நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அவ்வாறு ஒரு சில பெண்கள் தனக்கும் தெரியாமல் செய்யும் சிறு தவறுகளால் அவர்களின் குடும்பத்திற்கு வரும் பாதிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். திருமணமான பெண்கள் காலில் மெட்டி அணிந்து கொள்வது என்பது நமது வழக்கமாகும். ஆனால் பேஷன் என்ற பெயரில் ஒரு காலில் ஒரு விரலையும் தாண்டி 2-3 விரல்களில் மெட்டி அணிந்து கொள்கிறார்கள். அவ்வாறு செய்வது குடும்பத்திற்கு கஷ்டத்தை உண்டாக்கும், தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். காலை எழுந்தவுடன் பெண்கள் முதலில் செய்யும் ஒரு காரியம் வாசல் பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலமிடுவது. இவ்வாறு கோலமிடும் பொழுது தெற்கு திசை நோக்கி நின்று கொண்டு கோலமிடக்கூடாது. அதுபோல அமர்ந்து கொண்டும் முடி போட்டு கொண்டும் கோலமிடுதல் என்பது அதிர்ஷ்டத்தை நம்மிடமிருந்து குறைக்கும். அதே போல திருமணமான பெண்கள் நெற்றி வெகுட்டில் குங்குமம் போட்டு வைக்கும்போது கிழக்கு திசை நோக்கி பார்த்தவாறு குங்குமம் பொட்டை வைக்க வேண்டும். திருமணமாகாத பெண்களும் கிழக்கு திசை நோக்கி பார்த்து நெற்றியில் 2 புருவங்களுக்கும் இடையில் குங்குமம் வைத்துக் கொள்ளலாம். அமாவாசை தினத்தன்று வாசலில் கோலமிடக்கூடாது. அமாவாசை விரதம் முடிந்து பூஜை செய்து முடித்த பின்னர் மாலை வேளையில் வாசல் தெளித்து கோலம் போட்டு மகாலட்சுமி வரவேற்கலாம். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை நாட்களில் கசப்பு சுவை மிக்க பாகற்காயை உணவில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. இவ்வாறு செய்வதால் பாவம் வந்து சேரும் என்று கூறப்படுகிறது. கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கிவிட்டு அங்கு அமர்ந்து தேவையில்லாத கதைகளை பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நமது பிரச்சனைகளை நினைத்து கொண்டும் இருக்கக்கூடாது. கடவுளின் திருநாமத்தையோ அல்லது ஏதாவது ஒரு மந்திரத்தையோ உச்சரித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். இதில் கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கும் பொழுது பெண்கள் கால்களை மடக்கி மண்டியிட்டு தலையின் நெற்றி பகுதி தரையில் படுமாறு வணங்க வேண்டும். அவ்வாறு பெருமாள் கோயிலில் பிரசாதமாக கொடுக்கும் துளசியை தலையில் வைத்து அழகு பார்க்கக்கூடாது. அவற்றை பிரசாதமாக உட்கொள்ள வேண்டும். அதுபோல பலரும் தெய்வத்தின் விக்கிரகத்தை கைகளால் தொட்டு வணங்குவார்கள். அவ்வாறு செய்வது நமக்கு தோஷத்தை மட்டுமே கொடுக்கும். பூஜை செய்யும் பூசாரி தவிர மற்றவர்கள் விக்கிரகத்தை தொட்டு வணங்குதல் என்பது கூடாது. இவ்வாறு நமக்கு தெரியாமல் செய்யும் சிறு சிறு தவறுகளை சரி செய்து வாழ்வில் முன்னேற வேண்டும். அதே போல முதலில் உங்கள் கஷ்டம் வருகிறது என்றால் உங்களை விட்டு ஒரு கர்மா குறைந்தது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதை விடுத்து யாரால் கஷ்டம் வந்தது, இந்த கஷ்டம் வர காரணமாக இருந்த அந்த குறிப்பிட்ட நபரை திட்டி அவருக்கு சாபம் கொடுத்து அவரை பழிவாங்க சென்று புதிதாக ஒரு கர்மாவை நீங்கள் தேடிக்கொள்ளாதீர்கள். பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழியை தான் காண வேண்டுமே தவிர பிரச்சனை எதனால் வந்தது, யாரால் வந்தது என்று அலசி ஆராய்ந்து குழப்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. இது முதல் விஷயம். இரண்டாவதாக, வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் வீட்டில் இருக்கும் பெண்கள் தலையில் அடித்துக்கொண்டு வயிற்றில் அடித்துக்கொண்டு ஐயோ என்று சொல்லி அழுது புலம்பும் பழக்கத்தை விட்டுவிடுங்கள். ஒரு வீட்டில் அப்படி செய்யவே கூடாது. நடந்தவற்றை மீண்டும் மீண்டும் புலம்பி அழும்போது அந்த கஷ்டத்தை திரும்ப திரும்ப நம்முடைய உறவினர்களிடம் சொல்லி பகிரும்போது அந்த கஷ்டம் நமக்கு இரட்டிப்பு சுமையை கொடுத்துவிடும். கஷ்டம் வந்துருச்சா அதை அப்படியே விட்டுருங்க, தானா வந்த கஷ்டம் தானா சரியாகிடும். இதே போலதான் நிறைய பேர் வீடுகளில் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துவிட்டால் இறந்த முன்னோர்களை திட்டுவார்கள். இறந்த முன்னோர்களை திட்டவோ அவர்களை பழிக்கவோ கூடாது. இறந்த முன்னோர்கள் நம்முடைய கடவுள். அவர்களை நினைத்து இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வது நல்லது. பிரச்சனை வந்துவிட்டதா அதை முதலில் இறைவனின் பாதங்களில் இறக்கி வைத்து விடுங்கள். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாவது என்னை வெளியே கொண்டு வருவதற்கு தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அதன் பின்பு உங்கள் வீட்டின் அருகில் எந்த கோயில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு சென்று உங்களுடைய மனதை சாந்தப்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக வீட்டின் அருகில் ஏதாவது சித்தர்கள் சமாதி அடைந்த கோயில்கள் உள்ளதா என்று பாருங்கள். அந்த இடத்திற்கு போய் அமர்ந்து உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று மனதார தியானம் செய்ய வேண்டும். இதன் மூலம் உங்களுடைய குழப்பங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு தெளிவு பிறக்கும். மேல் சொன்ன விஷயங்களை முயற்சி செய்து பார்த்தால் உங்களுக்கே புரியும். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய வழிபாடு நமக்கு சீக்கிரம் நல்ல பலனை கொடுக்கும்.